ैकप्रियनाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं मनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं सद्गुरुनाथ महाराज की जय. இன்னைக்கு நம்மளோட டாபிக் அப்படின்னு பார்த்தா லிவிங் பக்தி, அதாவது கீப்பிங் டிவோஷன் அலைவ் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு. நாம இந்த பகவானை சார்ந்து வாழற இந்த ஒரு ஆன்மீக பாதை அப்படின்ற இந்த ஒரு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு அவசியம்? நாம பாட்டுக்கு டெய்லி எழுந்துட்டோம், குளித்தோம், சாப்பிட்டோம், ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னு இருந்துட்டா போறாதா அப்படின்னா, ஆக்சுவலாக அப்படி மட்டும் வாழறது ஒரு ப்ராப்பர் லைஃப் கிடையாது. அப்படி இருந்துருதுன்னா விலங்குகளும் அப்படித்தானே வாழறது. இன் வாட் வே? அந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்தா அது என்ன விதத்தை மனுஷர்களோட ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியறது அப்படின்னா, விவேக ஞானம் அப்படின்னு ஒன்று மனுஷனுக்கு உண்டு. விவேக ஞானம்னா என்னன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது. இப்போ விலங்குகளுக்கெல்லாம் அது கிடையாது. நம்ம அந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணோம்? சாப்பிட்றது, தூங்கிறது, குட்டி போடுறது அப்படின்னு இது ஒண்டி தான் அனிமல்ஸோட டே டு டே லைஃப். ஈவன் அதுக்கெல்லாம் ராத்திரி எது பகல் எது, இன்னைக்கு சண்டேவா மண்டேவா அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஷியேஷன் கூட தெரியாது. பசிச்சா சாப்பிடும், ஆகாரத்துக்காக சுத்தின்ண்டே இருக்கும். இது மிருகங்களோட ரொட்டீன். அந்த மாதிரி மனுஷனும் வெறுமை அப்படியே ரொட்டீனாக சாப்பிட்றது, தூங்கிறது, ஆகாரத்துக்காக அலையிறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாமே சுகத்துக்காக அலையிறது, அப்புறம் தூங்கிறது, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறது, இப்படிங்கிற ஒரு சைக்கிள் ஒண்டி தான் அப்படின்னுட்டா, அப்போ இந்த விவேக ஞானம், அதாவது ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் நாலேஜ், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒரு அறிவு மனுஷனுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி உண்டு. நீ தப்பு பண்ணா அதுக்கான பாவம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ நல்லது பண்ணா அதுக்கான ஒரு நல்ல பலனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லது பண்ணிட்டு வீணா போயிட்டனேன்னும் கிடையாது, தவறு பண்ணியும் சுகமாகவே இருக்கான் அப்படிங்கிறதும் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலனை அடைஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம், அதுதான் யதார்த்தமும். அப்போது நாம் நித்தியம் இப்படி சாதாரணமாக வாழ்ந்துருந்தா போகிறோம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதே மாதிரி உலகத்தோட நேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தனுக்குலாம் ஐஸ்கிரீம் பிடிக்கிறதுன்னா ஐஸ்கிரீமே சாப்பிட்டுன்னு இருக்க முடியலை. ஒன்று தகட்டுறது, அப்படி இல்லைன்னா உடம்புக்கு அது வியாதியை கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு பணத்தை சம்பாதிச்சுட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னா, பணம் எக்ஸஸ் ஆனால் அதனால வரக்கூடிய கஷ்டங்கள், லாபங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு லிமிட்டை வச்சுட்டு தான் இருக்கு. நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கறதோ அது நமக்கு துக்கத்தை அதுவே கொடுக்கறது. எது நமக்கு கசப்பாக இருக்கோ அதுவே நமக்கு மருந்தாகவும் அமையிறது. அப்போ இது இந்த உலகத்தோட ஒரு நேச்சர். இப்போ நான் பாட்டுக்கு சாதாரணமாக வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி நினச்சவாலாம் இருக்கா. இந்த யயாத்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு அகாலத்தில் ஒரு கிழத்தன்மை வந்துடுது. ஓல்டு பர்சனாக ஆயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட மாமனார் சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்டுட்டு திருப்பியும் ஒரு யுவாவா யௌவன திசை அடைஞ்சான். யங்கா இருந்து என்ஜாய் பண்ணான். ஆனால் அவனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம் லைஃப்பில், என்ன வந்துடுது இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு தோன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அப்போது வெறுமை ஏதாவது ஒரு பொருளை வச்சுன்னு நம்ம என்ஜாய் பண்ணுறதுனாலெல்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நாம் யோசிக்கணும். நாம் இதை சிந்தனை பண்ணாமல் வெறுமை அப்படி உலகத்தில் போயிட்டு வந்துன்னு இருக்கோம். இதில் வெறுமை என்ஜாய்மெண்ட் இருந்தால் பரவாயில்ல, கஷ்டங்கள் நிறையா இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் பழகச்சே கஷ்டம் இருக்குது. ஒரு உணவு நாம் சாப்பிட்றோம், இந்த
இந்த ஐட்டம் நன்னா இருக்குன்னு சாப்பிட்டா அந்த ஐட்டம் உடம்புக்கு ஒத்துக்கல. ஆயில் ஜாஸ்தியானா டேஸ்ட் நன்னா இருக்குன்னா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறா. சுகர் ஜாஸ்தியானா டேஸ்ட் நன்னா இருக்குன்னா உடம்புக்கு சுகர் வந்துடுறது அப்படிங்கிறா. எல்லா இதுலேயும் பார்த்தா அளந்து அளந்து இவ்வளோ கேலரி இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும்னு அளந்து அளந்து இந்த உலகத்தில் சாப்பிட வேண்டியிருக்கு. நமக்கு இஷ்டத்தையும் சாப்பிட முடியல. அப்போ இந்த சுகங்கள் துக்கங்களுக்கு இடையில நாம மாட்டின்று வாழ்ந்துட்டு இருக்கோம்னுச்சே, இது ஒரு சைக்கிள் அப்படின்னு நாம யோசிக்கணும். அப்போ நிரந்தரமா ஒரு ஆனந்தத்துக்கு வழி இல்லையா? இதெல்லாம் தான் அந்த காலத்துல நம்ம இந்து மதத்துல விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய ஆராய்ச்சின்னா இதுதான் ஆராய்ச்சி. ஏன்னா சயின்ஸ்ல எவ்வளோ கண்டுபிடிச்சா கூட உணவு உண்ணாம, ஒரு சாப்பாடு சாப்பிடாம நாம வந்து வயிறு ரொம்பிடுதுன்னு சொல்ல முடியாது சயின்ஸ்னால. செல்ல பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்க வயிறு ரொம்பிட போறதில்ல. செல்ல பார்த்துட்டே இருக்கிறதுனால குழந்தை பொறந்துட போறதில்ல. செல்ல பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு மரணம் நிந்திட போறதில்ல. அப்போ இந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் சயின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இடைப்பட்ட நான் என்ஜாய்மெண்ட்ல தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஆனா, நம்ம பெரியவாள்லாம் ஆராய்ச்சி பண்ணின இந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிற இந்த ஒரு விசாரம் இருக்கே, இதுக்கெல்லாம் சூக்ஷ்ம விசாரம். இதனால நம்ம பிறப்பு இறப்ப தடுக்க முடியறது. ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா, போய் நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம். பகவான் அனுக்கிரகம் பண்றான், குழந்தை பிறக்கறது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம். உண்மையான பிரார்த்தனையா இருந்தா, அதாவது சின்சியர் பிரார்த்தனையா இருந்தா பகவான் அனுக்கிரகம் பண்றான், பலிக்கிறது. அப்போ நமக்கு பார்த்தா இவ்ளோ ஒரு துக்கமயமான இந்த உலகத்துல இந்த சுகதுக்கங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விசாரம் பண்ணி நமக்கு பெரியவாள்லாம் ஒரு வழியை போட்டு கொடுத்துருக்கா. அதுல சாங்கிய மதம் ஒரு வழியா இருக்கு, வேதாந்த மதம் ஒரு வழியா இருக்கு, யோக மதம் ஒரு வழியா இருக்கு, வைசேஷிக் மதம், நியாய மதம் அப்படின்லாம் ஒவ்வொரு வழியா ஒவ்வொரு ரிஷிகள்லாம் அல்டிமேட் எண்ட் என்ன அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. இதுதான் உண்மையான விசாரம். எப்படி ஒரு நாம எடுத்துக்கிற ஒரு ஆகாரம் ஃபுட் அது வந்து நம்ம சரீரத்துக்கு ஒத்து போய் நாம சாப்பிட்டோம்னா ஒரு டயட்டா எடுத்துட்டோம்னா அதுவே மருந்தா அமையறதோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே ஒரு அழகா பாகவத தர்ம ரீதியில அமைஞ்சுது அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய மருந்தா சம்சாரங்கிற நோய்க்கு ஒரு மருந்தா அமையறது. இந்த சம்சாரம் இந்த வேர்ல்ட்லி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மெடிசன் எது அப்படின்னா அது பாகவத தர்மப்படி நாம லைஃப்பை லீட் பண்றது அப்படின்னு ஆகும். பாகவத தர்மப்படி லைஃப்பை லீட் பண்ணோம்னா நாம சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாம பாட்டுக்கு சாப்பிடலாம். நாம லைஃப்ல எந்த ஒரு பணம் சம்பாதிக்க கூடாதுன்னா பணம் சம்பாதிக்கலாம். உலக விவகாரங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னா உலக விவகாரங்கள்ல ஈடுபடலாம். ஆனா இது பின்னாடியே போகாம இதெல்லாம் நம்ம வாழறதுக்கு மாத்திரம்தான் தேவையே ஒழிய இது பின்னாடியே போறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் பாகவத தர்மம் அப்படிங்கிறது. நாம வந்து பிறப்பை தடுத்துட முடியாது, இறப்பை தடுத்துட முடியாது. ஆனா நாம திருப்பியும் பிறக்காம இருக்கிறதுக்கும் அதனால பிறந்த அப்புறம் ஒரு இறப்புன்னு இருக்கு, அந்த இறக்கிற நிலையை அடையாம இருக்கிறதுக்கும் நாம முயற்சி பண்ணி அந்த நிலையை நாம் அடையலாம். அதற்கு ஒரு சுலபமான மார்க்கம் அப்படின்னு சொன்னா அதுதான் பாகவத தர்மம். அதான் பாகவத மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் நிறைய சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் இதிலெல்லாம் தபஸ் பண்ணா, யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினா, யோக மார்க்கங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணினா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல நிலையை அடைந்தார். ஆனா அந்த ஒரு மார்க்கங்களை இந்த கலியுகத்துல ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப கலியுகத்துல ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னுட்டா, இப்ப நாமளே ஒரு ரூ. 5000 ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அதே பொருள் ரூ. 2000க்கும் கிடைக்கிறது. ஆனா ரூ. 2000க்குன்னு வாங்குற பொருளோட குவாலிட்டி பார்த்தா, அந்த ரூ. 5000க்கு வாங்குற குவாலிட்டிய விட கம்மியா தான் இருக்கும். ஃபங்ஷனிங் ஒரே மாதிரியான ஃபங்ஷன் தான். ஆனா,
அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும். அந்த மாதிரி யாக யஜ்ஞங்களோ இல்லை யோக மார்க்கமோ பண்ண முடியலை, ஞான மார்க்கமோ விசாரமோ பண்ண முடியலை அப்படின்னா வெறும் நாம சங்கீர்த்தனம் போகிறோம் அப்படின்னு பண்ணால் குவாலிட்டி கம்மியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா புராணங்கள் சொல்றது எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாத்து அப்படின்னு. தபஸ்னால என்ன ஒரு பலனை அடைய முடியாதோ, யோகத்தினாலையும் சமாதியினாலையும் எந்த ஒரு பலனை அடைய முடியாதோ அந்த பலனை கலியுகத்துல கேசவ கீர்த்தனாது பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனாலேயே அடைஞ்சிடலாம். அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லச்சே இங்க ஒரு ஸ்லோகத்துல ஒரு அழகான பதம் சம்யக்கு அப்படின்னு வருது. சம்யக்குன்னா வெரி மச் ஈஸின்னு ஒரு அர்த்தம், இன் குட் குவாலிட்டின்னு ஒரு அர்த்தம். அதாவது தபசு பண்ணச்சே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் நாம சங்கீர்த்தனத்துல கிடையாது. ஆனா தபசு பண்ணி வரக்கூடிய பலனை காட்டிலும் நாம சங்கீர்த்தனத்தினால வரக்கூடிய பலன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த கலியுகத்துக்கு விசேஷமா நாம சங்கீர்த்தனம் விதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மற்ற சாதனத்துக்கு எந்த விதத்திலையும் குறைந்தது கிடையாது. ஈவன் இட் இஸ் பெட்டர் தென் எனி அதர் சாதனம்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுலேயும் ஒரு சாமான்யமாக சம்சாரிகளெல்லாம் ஈஸியாக கரையேற்றக்கூடியதுன்னா அப்போ அதுதானே ரொம்ப வசதியானது. ஸ்கூல்லையே வாத்தியார் இருப்பார், நன்னா படிக்கிற பையனுக்கு ஒரு வாத்தியார் இருக்கார், சூப்பராக சொல்லி கொடுத்துடுறார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாத்தியார் இருக்கார், அதே சப்ஜெக்ட் எடுக்கிறார். ஆனால் சுமாராக படிக்கிறவனுக்கு கூட நன்னா சொல்லி கொடுத்து அவனையும் ஃபஸ்ட் மார்க் வாங்க வைக்கிறார் அப்படின்னா எந்த வாத்தியார் பெட்டர்? சுமாராக சொல்லி கொடுக்குறவனுக்கும் புரிய வைக்க படிக்கிறவனுக்கும் சொல்லி கொடுத்து அவனை நன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைக்கிறாருன்னா அந்த வாத்தியார் தானே பெட்டர். அந்த மாதிரி தான் இந்த நாம சங்கீர்த்தனங்கிறது. இப்போ யோக மார்க்கங்கள் ஞான மார்க்கங்கள்லாம் யார் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கானோ அவனால் ஃபாலோ பண்ணி அவன் அடையிறான். ஆனால் நாம சங்கீர்த்தனம் அப்படி வைராக்கியம் அதிக அளவு இல்லாதவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் தகுதி இல்லாதவனுக்கும் கூட இந்த நாம மார்க்கமானது அவனுடைய அந்த என்ன ஸ்திதியில இருக்கானோ அந்த ஸ்திதிப்படியே அவனை கரையேற்றுறது, ஆனால் உயர்ந்த நிலையை கொடுக்கறது அப்படின்னாச்சே மற்ற சாதனங்களை காட்டிலும் நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப வசதி அப்படின்னு தெரியறது. அதனால தான் சொல்றா, ஹரே ராம ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணேதி மங்களம் ஏவம் வதந்தியே நித்யம் நகிதான் பாததே கலிஹி. யார் நித்தியம் ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லின்னு இருக்காளோ அவளை கலிபுருஷன் பாதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ஒரு நாம சங்கீர்த்தன மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான மார்க்கம். இதை நம்மளோட லைஃப்ல நாம அடாப்ட் பண்ணிட்டு போகணும். குதர்க்கமான கேள்விகள் நாம இதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு, அதாவது பொதுவா உலக விஷயங்கள் ரொம்ப ஆசைப்படுறவா தான் இந்த பக்தி மார்க்கத்தை நம்ப மாட்டான். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவன்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல ரொம்ப ஆசைப்படுறவனா, ரொம்ப அதிக ஆசைப்படுறவனா இருப்பான். பணத்துல ஆசை, இல்லை வேற விஷயங்கள்ல ஆசை, இதுல ரொம்ப ஆசைப்படுறவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவான். ஏன்னா கடவுள் இருக்கார், அவர் ஒரு வழி கொடுத்துருக்கார், அந்த மாதிரி சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சே இவன் பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் அட்டூழியத்துக்கெல்லாம் தப்புன்னு ஆயிடுறது. அதனால தான் பண்றது சரின்னு சொல்றதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான், கடவுள்னு ஒன்று ஒத்துண்டாதானே அவர் சொன்ன மார்க்கத்தை ஒத்துண்டதா ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமா சொல்லிடுவான். அப்படி கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டா அந்த பகுத்தறிவு விலங்குகளுக்கு தான் நிறையா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விலங்குகள்லாம் கடவுள் இருக்காருங்கிற ஒரு எண்ணத்திலேயே இல்லையே. அப்போ விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? திருப்பியும் அந்த விலங்குகள் மாதிரியே நாம் நடக்கிறதுக்கு. அதனால கடவுள் இருக்காரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனுஷனுடைய அறிவே. அதற்காக தான் பகவானுக்கு பலவிதமான சாதனங்கள். நம்ம அதுலேயும் நித்தியமா லலிதைஹி பக்தி சாதனைஹி அப்படின்னு சொல்றது போல குருநாதர் நமக்கு காண்பித்த அந்த வழியில நித்தியம் சுலபமா நாம சங்கீர்த்தனம் பண்றது. காத்தால எழுந்துண்டு பெரிய ஒரு பூஜையை தான் பண்ணணும்,
நிறையா செலவழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குருநாதர் சொல்றார் இல்லையா மகாமந்திர கீர்த்தனையில, பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்திடும் அப்படின்னு. பொருளோ செலவில்லை, ஒரு செலவு கிடையாது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை சொல்ல போகிறோம். 10 வாட்டி சொல்கிறோமோ, 20 வாட்டி சொல்கிறோமோ, 50 வாட்டி சொல்கிறோமோ, நாக்கு வறண்டெடுத்துன்னா சொல்லாமல் இருக்கலாம், மனசில் நினைக்கலாம். நாக்கில் நின்னா பலம் இருக்குது, வாயில் நின்னா பலம் இருக்குன்னா வாயால் சத்தமாக சொல்லலாம். சத்தமாக சொல்ல முடியலன்னா மெதுவாக சொல்லலாம். மெதுவாக சொல்ல முடியலன்னா மனசினால் ஸ்மரிக்கலாம். இது எல்லாமே நமக்கு உயர்ந்த பலனை கொடுக்கறது. அதனால ஆண்டாள் சொன்ன மாதிரி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஒரு மனுஷன் தாம் பண்ணின கர்மாப்படிதான் அவனோட வாழ்க்கை அமையும். சுகமோ துக்கமோ அவன் பண்ணின கர்மா தான் அவனை அடையிறது. இப்போ அதுக்காக நம்ம ஒருத்தனை போய் கேலி பண்ண போறதில்ல, ஒருத்தனை போய் கொண்டாடிட்டு இருக்க போறதில்ல. இப்போ ஒருத்தனுக்கு திடீர்னு ஏதோ காலில் முள்ளு குத்திடுத்து வலிக்கிறது. ஏன்டா முள்ளு குத்திடுத்துன்னா ஜென்மாந்தர கர்மா, அதனால தான் குத்திடுத்து. அப்போ நீ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் குத்திடுத்து, அந்த பாவம் போயிடுத்துனா சரியா போயிடும் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. அதுதான் உண்மைனாலும் நாம முள்ளு குத்திறதுக்கு ஒரு பரிகாரம் பண்றோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள்லாம் வருதுன்னா ஜென்மாந்தரத்துல நாம பண்ணின பாபங்கள். நாம சௌக்கியமா இருக்கோம்னா ஜென்மாந்தரத்துல நாம பண்ணின புண்ணியங்கள் அதெல்லாம் காரணமா இருக்கு. அதனால அது ஏன் கஷ்டம் வந்தது, ஏன் புண்ணிய சௌக்கியம் வந்தது, இந்த விசாரம் கர்மானால. ஆனா வந்ததுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரையை சாப்பிட்றோம், சௌக்கியமா இருந்தோம்னா சந்தோஷப்படுறோம். ஆனா மூணாவது ஒரு தாட்டா பகவான் அடையணும், பகவான் அடையணும் அப்படின்னு இருக்கணும். அதுல தான் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ரொம்ப சுலபமா இருக்கலாம். ரொம்ப பெருசா வருத்திக்கவே வேண்டாம். அதனால தான் கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத, எந்த ஒரு நியம நிஷ்டைகளும் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா போறோம். இதுதான் சுலபமான பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது. குருநாதரோட மதுரை கீதத்துல எல்லா கீர்த்தனைகளையும் எடுத்து பாடினாலே நாம லைஃப்பை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு குருநாதர் நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி நேரா அதுல இருக்கு. எப்படி பகவான் வாச்சேன்னு புராணங்கள் எடுத்தா பகவான் சொல்றானோ, பகவான் சொன்னதெல்லாம் நாம படிக்கிறோமோ, அந்த மாதிரி மதுர கீதத்தை எடுத்து பார்த்தாலே நாம எப்படி வாழணும், எந்த எப்படி இந்த ஒரு பக்தி மார்க்கத்துல நாம நடந்து போகணும், எப்படி நாமத்தை நாம பிடிச்சிக்கணும், நமக்கு வாழ்க்கைக்கு குறிக்கோளா எதை நாம நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குருநாதர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. நமக்கு வேற சாஸ்திரம் கூட படிக்கணும்னு அவசியமே கிடையாது. குருநாதரோட கீர்த்தனைகளை எடுத்து பார்த்தாலே இன்னும் கேட்டா பாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நாம நித்தியம் ஒரு பாராயணம் மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு மனசுனால படிச்சா கூட அதெல்லாம் நமக்கு ஒரு அபியாசமா ஏற்படும். ஓ, குருநாதருக்கு இதுதான் பிடிக்கும், குருநாதர் சொல்ற இதுதான் நமக்கு ஸ்ரேயஸுக்கான வழி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சு நம்ம என்ன பண்ணிப்போம்னா நம்ம லைஃப் ஸ்டைலை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணிக்கணும்னா நாம சங்கீர்த்தனம் நித்தியம் பண்ணணும். லலிதமா பகவானுக்கு ஒரு பூஜை ஆத்துல பண்றோம். பிரேமிக்க வரதன் மாதுரி சிகிக்கு நாமத்வாருக்கு வரோம். கண்ணை மூடின்னு கொஞ்ச நேரம் பகவானும் குருநாதரையும் தியானம் பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றோம். நாம பண்ற உலக விவகாரங்கள் எல்லாம் அதனுடைய பலனையும் நாம பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிடலாம். நாம எங்க இருந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போக வரச்சே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு ஏதாவது கஷ்டகாலம் வரச்சே நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம், பகவான்கிட்ட வேண்டினோம், குருநாதர்கிட்ட வேண்டினோம்னா அந்த கஷ்டம் நிச்சயம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா நாம ஒரு கஷ்டகாலம் கஷ்டம் படச்சே பகவானை வேண்டிக்கச்சே நமக்கு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் குறையறது, ஒரு நிம்மதி வரும். அதனால அதை பிடிச்சுக்கணும். நான் வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே கொச்சித்து அப்படின்னு சகஸ்ரநாமத்துல வருது போல நாம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம், குருநாதரோட திருவடியை ஆசிரியிச்சிருக்கோம், பகவான் நாம சொல்றோம், பகவானோட கதைகளை கேட்கிறோம் அப்படின்னா இந்த ஜீவனமும் ஒரு சுகமா போகும்.
நம்ம அனாவசியமான சாஸ்திர விசாரங்கள் பெருசா இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, அப்படிங்கிறதெல்லாம் கூட சிந்தனை பண்ணவே வேண்டாம். நமக்கு கதைய கேட்போம். நெறைய கதை குருநாதர் சொல்லியிருக்கார். குருநாதர் சொன்ன கதையெல்லாம் கேட்போம். நெறையா குருநாதர பத்தி நெறையா பேசியிருக்கா. மதுர ஸ்மரணம்லாம் இருக்கு. மதுர ஸ்மரணத்தெல்லாம் நம்ம நெறையா கேட்போம். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம எப்போ ஆஃபீஸ் டைம் இல்லையோ, எப்போ ஆஃபீஸ் இல்லையோ, எப்போ வேற ஒரு வேலைகள் இல்லையோ, அந்த மாரி இருக்கச்சே கேஷுவலா நம்ம கிரகத்துல இருக்கச்சே, இந்த மாரி குருநாதருடைய உபன்யாசம், மதுர ஸ்மரணம் இதெல்லாம் போட்டு கேட்டுண்டு, மதுர கீதங்கள்லாம் கேட்டுண்டு, மதுர கீதத்த வெறும பாராயணம் மாரி பண்ணலாம் நாம. நமக்கு பாடத் தெரியாட்டா கூட படிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் சம்ஸ்கிருதமா இருந்தா கூட, ரொம்ப எளிமையா நமக்கு புரியிற மாரி தான் குருநாதர் சொல்லியிருக்கார். அதனால கிருஷ்ண லீலைய ஸ்மரிச்சா மாரியும் ஆறுது. ராமலீலைய ஸ்மரிச்சா மாரியும் ஆறுது. நெறைய திவ்ய தேசங்கள பத்திலாம் குருநாதர் பாட்டு எழுதியிருக்கிறதுனால, அந்த திவ்ய தேசங்களோட கதையெல்லாம் ஸ்மரிச்சா மாரி ஆறுது. அதுக்கும் மேல நமக்கு எது சாதனம்? நாம சங்கீர்த்தனம்னா, அந்த நாம சங்கீர்த்தனத்தோட அவசியம் என்ன? அப்படிங்கிறதையும் சொன்னா மாரி ஆறுது. அதுக்கும் மேல எது உலகத்துல வைராகியம்னா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் குருநாதரோட கீர்த்தனத்திலேருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். நமக்கே சொல்லிக் குடுத்துடுறது. குருநாதருடைய மதுர கீதமே நமக்கு சொல்லிக் குடுத்துடுறது. நாம இதோட அர்த்தத்த எடுத்துன்னு போய் 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, நமக்கு என்ன படிக்கிறோமோ, பாராயணம் பண்றோமோ, அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்திய குடுக்கும். இப்படி இருந்துட்டோம்னா, நமக்கு ஒரு பெரிய கவலையே வுட்டு போயிடும். பாரமே குறைஞ்சு போயிடும். நாம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த நெனச்சு நெனச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால தான், அந்த கவலை நமக்கு அடங்கவே அடங்காம போயிடும். தூக்கத்த கூட கொடுக்காம போயிடும். ஆனா, நம்ம குருநாதர்ட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டு, நாம நம்மளுடைய கடமைகள கரெக்ட்டா பண்ணிண்டு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு, பகவான தியானம் பண்ணிண்டு இருந்தோம்னா, நம்மளுடைய ஜீவனம் சுக ஜீவனமா அமையும். ஒரு கஷ்டம் வருதுன்னா, அதுக்கான பிரார்த்தனைகள ஸ்ரத்தையா பண்ணணும். குருநாதர் கூட மாஸ் பிரேயர்ல சொன்னார் இல்லையா? "நீ பண்ற ஒரு பிரேயர் சின்சியரா இருக்கணும்." அப்படின்னு. நமக்கு இது நடக்கும், பகவான் அனுக்கிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான விசுவாசத்தோட நாம பிரேயர் பண்ணினோம்னா, குருநாதர் கண்டிப்பா அனுக்கிரகம் பண்ணுவார். கவலைகள நெனச்சுண்டே இருக்கோங்கிறதுனால கவலைகள் தீர்ந்துற போறதில்ல. ஒருத்தன் ஒரு மகாத்மாட்ட போய் கேட்டானாம், "எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது" அப்படின்னு. "ஏன்பா தூக்கமே வரமாட்டேங்கிறது உனக்கு? என்ன ஆச்சு? டாக்டர போய் பார்த்தியான்னு?" "டாக்டர் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு இல்ல. எனக்கு ஒரே கவலைகள். ஏதாவது நினைப்பு வந்துண்டே இருக்கு. தூங்கவே முடியல" அப்படின்னா. அப்போ குருநாதர் அந்த மகாத்மா சொன்னாராம், "நான் பக்கத்துல மாட்டு கொட்டா இருக்கு. ஒரு 100, 150 மாடு இருக்கு. அந்த மாட எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு வா" அப்படின்னாராம். "எல்லாம் தூங்க தூங்க பண்ணிட்டு வா" அப்படின்னு அனுப்பினார். மாட்டு கொட்டாய்க்கு போறான். அதுக்கப்புறம் மகாத்மா அவருடைய வேலைய பார்த்துட்டார். காத்தால ஒரு 9 மணிக்கு அவன திருப்பியும் பார்க்குறார். அவன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. "என்னடா ராத்திரி தூங்கலையா நீ?" அப்படின்னு கேட்டார். "நான் எங்க தூங்குறது? நீங்க தான் அந்த மாடெல்லாம் தூங்க வைக்கணும்னு சொன்னீங்களேன்னு." "மாடு தூங்க வச்சிட வேண்டியது தானே, ஒரு 10 நிமிஷம் வேலை தானே அது." அப்படின்னு கேட்குறார். அது என்ன, ஒரு மாட நான் படுத்துக்க வைக்கிறேன், உடனே இன்னொரு மாடு அங்க எழுந்துக்கிறது. அந்த மாட்டையும் சரின்னு படுக்க வச்சா, இன்னொரு மாடு எழுந்துக்கிறது. எல்லா மாட்டையும் படுக்க வச்சிடலான்னு பார்த்தா, ஒரு மாடும் எல்லா மாடும் சேர்ந்து படுத்துனதுன்னு ஒரு நேரமும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு எழுந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு புலம்பினானாம். அப்ப அந்த மகாத்மா சொன்னார், "பார்த்துக்கோ, நீ மாடு எல்லாத்தையும் தூங்கணும், தூங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த மாதிரி உன்னால பண்ணவே முடியாது. அந்தந்த மாடு அதுவா படுத்துக்கும், அதுவா எழுந்துக்கும், திருப்பியும் அதுவா படுத்துக்கும். அந்த மாரி தான் உன்னுடைய கவலைகளும், உன்னுடைய பிரச்சனைகளும் வரும், போகும் அப்படின்னு இருந்துட்டே இருக்கும். எல்லா கவலைகளையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம தூங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இன்னைக்கு தூங்கவே முடியாது. அதனால கவலைகள் இருக்கிறது இருக்கட்டும். நீ அது கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு, பகவான் காப்பாத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லி புரிய வைத்தான். அந்த மாதிரி உலக விவகாரத்துல நாம எல்லா ஒர்க்கும் பண்ணணும். நல்லா பாசிட்டிவா பண்ணணும். டைம்க்கு போகணும். குருநாதருக்கு அதுதான் பிடிக்கும். டைம்க்கு போணும். ஏமாத்தக்கூடாது.
ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நம்மளோட டியூட்டியில். ஆனால் உலக விஷயங்களுக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்புன்னு நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம எதை அடையணும் அப்படின்னா பகவான் அடையணுங்கிற ஒரு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். குருநாதரோட கதைகள் எல்லாம் கேட்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறையாக அமைச்சுட்டோம்னா இது ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை முறை. நாம கண்ணை மூட்டி 24 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம். சாப்பிடாம 4 நாள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய ஹோமங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல ஆசன சித்தி வேணும் அப்படின்னு உக்காந்துட்டே இருக்கிற சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா கண்ட கண்ட ஆகாரத்தை சாப்பிடாம ஒரு நல்ல டயட்டா ஆகாரத்தை வச்சுண்டு கண்ட கண்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் வளர்த்துக்காம ஒரு சத்தான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திண்டு அதை நம்மளோட லைஃப் ஸ்டைலா வச்சுண்டு நித்தியம் அழகா ஒரு கோபி இட்டுண்டோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், குருநாதரோட திருவடியில 2 புஷ்பத்தை சேர்த்தோம். நாம பண்ற நல்ல காரியங்கள் இருக்கட்டும், கெட்ட காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் பகவானோட திருவடியில அர்ப்பணம் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நித்தியம் நாமளே சிந்தனை பண்ணி பார்க்கணும். இது நாம பண்ற தப்பு, இந்த இடத்துல நாம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளே நம்மளோட குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு, இது நாமளே பண்ணிட்டோம் அப்படின்னு ஆகாது. இந்த சிந்தனையும் குருநாதர் தான் நமக்கு கொடுக்கறார். ஏன்னா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணச்சே பகவான் சொல்றான் பிரம்மா கிட்ட, நீ தபசு பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு வந்ததுக்கும் காரணம் என்னுடைய அனுகிரகம்தான். என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி பண்ணியே இந்த ஸ்துதி பண்ணதுக்கும் காரணம் என்னுடைய அனுகிரகம்தான் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம அந்த சிந்தனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மள்ட்ட உள்ள தோஷங்களை நாமளே பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு பகவான் கிட்ட நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல விதமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கதைகளை கேட்டுட்டு ஒரு சத்தா ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். அப்படி பண்ணா அது ரொம்ப லைட்டான ஒரு லைஃபா இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்தா பகவான் இருக்கான். துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு திரௌபதி கேட்கச்சே இருந்த இடத்துல இருந்து பகவான் அனுகிரகம் பண்ணலையா? பகவான் நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி ஒரு நல்ல லைஃப்பை நாம லீட் பண்ணி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ந பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு கீதையில, நீ ஒரு பத்திரம் ஒரு துளசி இலை எனக்கு அர்ப்பணம் பண்ணாலும் போரும், ஒரு புஷ்பம் அர்ப்பணம் பண்ணாலும் போரும், ஒரு ஜலம் எனக்காக அர்ப்பணம் பண்ணாலும் போரும் அப்படிங்கிறான். அது நீ பக்தியினால கொடுத்தேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால பத்திரம் தான் கொடுக்கணும், புஷ்பம் தான் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன குங்குமப்பூவே கொடுக்க முடியினாலும் தாராளமா பகவான் அதை பக்தியோடு கொடுக்கச்சே அதையும் ஏத்துக்கிறான். என்னால மல்லிகை புஷ்பம் தான் கொடுக்க முடியறதுன்னா அதை கூட பகவான் ஏத்துக்கிறான். துளசி தான் என்னால சமர்ப்பிக்க முடியும்னா அதையும் பகவான் சந்தோஷமா ஏத்துக்கிறான். அந்த சமர்ப்பிக்கக்கூடிய மனசுல உள்ள தூய்மை, ஸ்ரத்தை, அந்த ஒரு பிரேமை அதை தான் பகவான் எதிர்பார்க்கிறானே ஒழிய அவன் நீ கொடுக்குற வஸ்துவோட குவாலிட்டியை எதிர்பார்க்கல, கொடுக்குற பாவத்தோட குவாலிட்டியை தான் பகவான் எதிர்பார்க்கறான். அப்படி ஒரு ஸ்ரத்தையான ஒரு புருஷனா ஸ்ரத்தையான ஒரு மனசோட நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா அந்த அர்ப்பணம் அது பகவானுக்கு ரொம்ப பிரீத்திகரமா அமையிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால அப்படி குருநாதருக்கு பிடித்த ஒரு லைஃபா லீட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பிற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் விரவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆற்றேவோம் மற்றெனம் பாமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றது போல நாமளும் பகவான் குருநாதர் சொல்ற அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டு மேன்மேலும் கைங்கரியத்தை குருநாதர் நமக்கு கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றது போல குருநாதரோட திருவடியிலேயே ஆட்பட்டுண்டு நம்மளுடைய என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குமோ, என்னென்ன வீண் ஆசைகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கும்
குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஒரு கல்யாணகரமான ஒரு வாழ்க்கையா அமையும். ஏன்னா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் கிருஷ்ணனை பார்த்து சொல்றான். உன்னுடைய அவதார காலத்துல உன் கூட சேர்ந்து வாழற ஒரு புண்ணியத்தை நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து கொண்டாடின மாதிரி நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் வந்திருக்கு. குருநாதரோட அவதார காலத்துல நாம இருக்கோம், குருநாதருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் நாம கேட்கிறோம் அப்படின்னச்சே அதை நாம் உபயோகப்படுத்திக்கணும். அப்படின்னா குருநாதர் சொல்ற இந்த நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை நன்னா பிடிச்சிண்டு பகவானோட கதைகள் எல்லாம் நன்னா கேட்டுண்டு அவனே கதி அப்படின்னு ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ணா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் போய் நாம சௌக்கியமா இருப்போம். குருநாதர் அப்படி நமக்கு எப்பவும் ஒரு ஆனந்தத்தையும் சௌக்கியத்தையும் கொடுப்பார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சத்குருநாத் மகராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.